நண்பர்களுக்கு வணக்கம். இது நேற்று நான் உங்கள்கிட்ட காமிச்ச தூய மல்லி. அது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வளர்ச்சி நல்லா நின்று தலையுது. அற்புதமான வளர்ச்சி. இது ஏதோ இது வரைக்கும் எங்கள் ஊரில் அந்த கிராமத்தில் இதை யாருமே இந்த விதையை வாங்கி போட்டதில்லை. முதல் முறையாக நான் இந்த விதையை வச்சுருக்கேன். நல்லா இருக்கு. இந்த கோடையில் வெயில் என்ன வாட்டுதுன்னு சொன்னாலும், எப்போ வாட்டுதுன்னு சொன்னாலும், இந்த வெயிலோட போட்டி போடுறதுக்காகவே இந்த இயற்கை வெள்ளாமையை கையெடுத்துருக்கேன். இந்த வெயில் என்னதான் பண்ணிடும் இந்த வெள்ளாமையை, அதனையும் மீறி பார்த்திங்கன்னா நண்பர்களே, இது எப்படியாவது நம்ம உருவாக்கணும். இயற்கை வெள்ளாமையில் உருவாக்கி நமக்கு பின்னாடியான சந்ததிகளாவது இல்லை நம் சந்ததிகளாவது சிறந்த உணவை, ரசாயனம் இல்லாத உணவை சாப்பிடணும்னு பேராசையோட இந்த பகிர்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அந்த இது நேற்று 10வது நாள், இன்றைக்கி 11வது நாள். தண்ணி நிற்கணும். 21 நாட்கள் தொடர்ந்து தண்ணி நிற்கணும். அப்புறம் நீர் வத்த நீர் பாய்ச்சணும் அப்படின்னு ஒரு நம்மாழ்வார் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ தண்ணி நிற்கிது. தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் தண்ணி நிற்கும். அதன் பின்பு அந்த இயற்கை உரமான இந்த மீன் அமிலம், புண்ணாக்கு, இந்த ரசாயனம் கலக்காத இயற்கை உரங்களை வாங்கி இந்த தூய மல்லியில் போட்டு அதை உற்பத்தி பண்ணணும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.